வணக்கம், வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8, அதாவது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் 8.1 பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு புக்ல ஏற்கனவே ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பைஹார்ட் பண்றதுக்கு பதிலா ஸோ அந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் மறுபடியும் இந்த கன்வர்ஷன்ஸை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரீஏஜென்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் give names of the reagents to bring about the following transformations. ஸோ உங்களுக்கு இங்க from to கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சேஞ்சுக்கு நம்ம எதை ரியேஜென்ட்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம எழுத போறோம். ஸோ ரியேஜென்ட்ஸ் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்டன்ட் ப்ராடக்டை நம்ம எழுதி அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு அது எந்த மாதிரியான ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரியேஜென்ட்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெக்சேன் 1-ol 2 ஹெக்சனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஹெக்சன் 1-ol 2 ஹெக்சனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல இதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஹெக்ஸ் அப்படின்னா 6 கார்பன், ஏஎன் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட், 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஓஎல் OH இருக்கு. ஸோ நம்ம அப்போ 1 CH3 CH2 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 4 ஆயிருக்கு, 5 6. ஸோ 6 கார்பன் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல OH இருக்கு. இதுதான் ஹெக்சன் 1-ol. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெக்சனல்லா கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு 6 கார்பன் இருக்க போது ஆல்டிஹைடு குரூப் ஏஎல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆல்டிஹைடு குரூப் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கன்வர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும், CHOவா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ ப்ராடக்ட் CH3 CH2 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 4 கார்பன் ஆயிடுச்சு, 5th கார்பன், 6th கார்பன் நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா CHO. இதை தான் நம்ம ஹெக்சனல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஹெக்சன் 1-ol அப்படின்றது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா ஒரே கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். ஸோ இது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PCC. ஏன் PCC யூஸ் பண்றோம், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்சிடேஷன்ல இட் லீட்ஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நம்ம பிரைமரி ஆல்கஹால்ல இஃப் யூ ஆர் யூசிங் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருந்தது அப்படின்னா திஸ் வில் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நம்மளுக்கு ரியாக்ஷனை நம்ம ஆல்டிஹைடிக் பார்ட்ல நிறுத்தணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம். ஸோ we can use PCC. நம்ம PCC யூஸ் பண்ணும் பொழுது இது கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு போறதுக்கு பதிலா it will stop at aldehyde. ஸோ நமக்கு இங்க பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைடு தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுடைய ரியேஜென்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PCC. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் நீங்க இந்த ரீஏஜென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் ப்ராடக்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஸோ போர்டுக்கு நீங்க போகும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோஹெக்சனால் டு சைக்ளோஹெக்சனோன். ஸோ செகண்ட் cyclohexanol to cyclohexanone கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இங்கேயும் நம்மளுக்கு தெரியுது திஸ் இஸ் ஆல்கஹால், இது கீட்டோன் நம்மளுக்கு தெரியுது. இதுல OL இருக்கனால திஸ் இஸ் ஆல்கஹால்.
அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு ஆல்கஹாலை கீட்டோனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஆல்கஹால் டு கீட்டோன் அப்படின்னா ஆல்கஹால் வந்து மேபி இட் இஸ் அண்ட் செகண்டரி ஆல்கஹாலா இருக்கணும். ஸோ நம்ம சைக்ளோஹெக்சனாலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஸோ சைக்ளோ ஹெக்சனால்னா OH. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா சைக்ளோஹெக்சனோனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ நமக்கு பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட், அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி நமக்கு இந்த ரூலும் தெரியணும். செகண்டரி ஆல்கஹாலை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் திஸ் வில் ஃபார்ம் கீட்டோன். இதை ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மோர் தென் 1 கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ நம்ம பிரைமரி ஆல்கஹாலை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும் பொழுது பிரைமரி ஆல்கஹால்ல எத்தனை கார்பன் கவுண்ட் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கும். ஆனா நம்ம அதே ஒரு செகண்டரி ஆல்கஹாலை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்றும் பொழுது ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் will have less number of carbon when compared to secondary alcohol. ஓகேவா? ஸோ கீட்டோன் வரைக்கும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஆசிடா கன்வெர்ட் பண்ணும்போது கார்பன் கவுண்ட் வந்து குறையும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்கஹால் டு கீட்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இது என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா பேசிக்கா செகண்டரி ஆல்கஹாலா இருக்கும். ஸோ OH இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, இந்த கார்பன் 1 கார்பன் 2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் செகண்டரி ஆல்கஹாலிக் பார்ட். ஸோ செகண்டரி ஆல்கஹாலை நம்ம வந்து கீட்டோனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CrO3, ஆன்ஹைட்ரஸ் CrO3, குரோமிக் ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ இதுதான் இந்த கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது. அடுத்தது தேர்ட் ஒன் போலாம். தேர்ட் ஒன் வந்து பாராஃப்ளூரோடொலியூன் டு பாராஃப்ளூரோபென்சால்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து பாராஃப்ளூரோடொலியூன் டு பாராஃப்ளூரோபென்சால்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இது டொலியூன் பார்ட். டொலியூன்ல ஃப்ளூரோ சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, அதனால இது சப்ஸ்டிடியூட்டட் டொலியூன். நம்மளுக்கு இந்த டொலியூன் பார்ட்டை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் இதுல பார்த்துருப்போம். நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைடு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து டொலியூன் when it is treated with the chromyl chloride CrO2Cl2 first stepல in presence of carbon disulfide followed by hydrolysis. இங்கேயும் will get benzaldehyde நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்னு இதே toluene this can also be treated with chromic oxide in presence of CH3CO twice O acetic anhydride followed by treating it with water and heat. So இதுவும் நம்ம வந்து பண்ணணும், இந்த மெத்தடும் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டொலியூன் அல்லது டொலியூன் சப்ஸ்டிடியூட்டட் டொலியூன்ல ஒன்று நம்ம இது ரெண்டுத்தையும் ரியேஜெண்டா யூஸ் பண்ணலாம், அல்லது இது ரெண்டுத்தையும் ரியேஜெண்டா யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஸோ ரியேஜென்ட் நம்மளுக்கு கொஸ்டின் வருது அப்படின்னா இந்த ரெண்டுத்துலயுமே நீங்க ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் அப்ப எப்படி இருக்கும், இங்க பாராஃப்ளூரோடொலியூன் கொடுத்திருக்காங்க, இது டொலியூன், இதனுடைய பாரா பொசிஷன்னா இந்த இடத்துல F இருக்கும். ஸோ நம்ம வந்து குரோமைல் குளோரைடு யூஸ் பண்றோம் அப்படின்னா CS2. சரியா, இது ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், CHOCrOHCl2 twice இந்த இடத்துல F. இதை ஃபர்தரா நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பென்சால்டிஹைடு
இது ஃப்ளூரோ. ஸோ பேரா ஃப்ளூரோ பென்சால்டிஹைட் நமக்கு கிடைக்கும். அல்லது இந்த கீழே இருக்கக்கூடிய குரோமிக் ஆக்சைடை நம்ம யூஸ் பண்றோம்னா, ஸோ இதுல CrO3 in presence of acetic anhydride. ஸோ இங்க பென்சலிடின் டைஅசிட்டேட் நம்மளுக்கு இங்க இன்டர்மீடியட்டா கிடைக்கும். CO CH3 twice இங்க F. இது இன்டர்மீடியேட். இதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு ஃப்ளூரோ பென்சால்டிஹைட் கிடைக்கும். ஸோ நம்ம ரியேஜென்ட்னு எழுதுறீங்கன்னா ஒன்று இதை எழுதலாம் அல்லது இதை எழுதலாம். சரியா? ஸோ பேராஃப்ளூரோடொலியூன் டு பேராஃப்ளூரோ பென்சால்டிஹைடுக்கு 2 ரியேஜென்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். எது எழுதினாலும் கொஸ்டினுக்கு மார்க் உண்டு. அடுத்தது 4th ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஈத்தேன் நைட்ரைல் டு எத்தனால் கொடுத்துருக்காங்க. 4th ஒன் ஈத்தேன் நைட்ரைல் டு எத்தனால். ஸோ இங்க நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது நைட்ரைல் அப்படின்னா CN பார்ட் இருக்கு, AL அப்படின்னா ஆல்டிஹைடிக் பார்ட். அப்ப ஒரு நைட்ரைல நம்ம என்ன பண்றோம், ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம். ஸோ நைட்ரைல் ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கேயும் நம்ம 2 விதமான ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இத ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒன்னு ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் நடத்தலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ற ரியேஜன்ட் டின் குளோரைடு பிளஸ் HCl. வரக்கூடிய அந்த இன்டர்மீடியேட் இஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். சரி, இது ஒரு செட் ஆஃப் ரியேஜன்ட். அல்லது ஆர் இதே நைட்ரைல நம்ம ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இதையும் ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். டைபல் H, DIBAL H. So diisobutyl aluminum hydride. So எழுதணும்னா diisobutyl aluminum hydride. இதை இப்படியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ALH IBU twice இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். followed by hydrolysis. சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ரியேஜென்ட்டா இருக்கலாம். ஸோ இது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல வந்துடும். இது இன்னொரு டைப் ஆஃப் ரிடக்ஷன்ல வரும். இப்போ நம்ம 2 எழுதினாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. எது வேணாலும் நீங்க எழுதலாம். நம்ம புக்ல இந்த பார்ட் தான் கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்க எழுதலாம். ஸோ நம்ம ஈத்தேன் நைட்ரைல் அப்படின்னா ஃபார்முலா என்ன எழுதுவோம், CH3CN. இதுல ஃபர்ஸ்ட் டின் குளோரைடு பிளஸ் HCl எழுதுறோம் அப்படின்னா CH3. இதுல என்ன ஆகும், இதுல ஒரு ஹெச்சும் இதுல ஒரு ஹெச்சும் ஆட் ஆகும். ஸோ CH டபுள் பாண்ட் NH வரும். இது நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு CH3CHOன்னு கிடைக்கும். அல்லது CH3CNல ஸோ ஃபர்ஸ்ட் டைபல் H, செகண்ட் ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு CH3CHO. ஸோ ரெண்டுத்துல எதை வேணாலும் நீங்க ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். அப்ப ஈத்தேன் நைட்ரைல் டு எத்தனாலுக்கு ஒன்னு ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் நடத்தலாம் அல்லது ரிடக்ஷன் பை டைபல் H. அடுத்தது 5th ஒன். ஸோ 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, அல்லைல் ஆல்கஹால் டு ப்ரோபீனல் கொடுத்துருக்காங்க. 5th ஒன் allyl alcohol to
ப்ரோபீனல். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைடு, இது ஆல்கஹால்னு நமக்கு தெரியுது, பேரே கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன ஆல்கஹால் கொடுத்துட்டாங்க? அல்லைல் ஆல்கஹால். ஸோ அல்லைல் ஆல்கஹால்னா என்ன அர்த்தம்? OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் சி டபுள் பாண்ட் சில அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்லைல் ஆல்கஹால். OH அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா சி டபுள் பாண்ட் சில அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல அல்லைல் ஆல்கஹால்னா நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH CH2 OHன்னு இருக்கும். சரி, இதுதான் அல்லைல் ஆல்கஹால். இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ப்ரோபீனல்லா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ரோபீனல் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH CHO அப்படின்னா என்ன ஆகுது? இந்த பார்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்றோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஆல்கஹாலிக் பார்ட் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா பிரைமரி ஆல்கஹால்ல தான் நம்மளுக்கு வரும். OH அட்டாச் ஆயிருக்க கார்பன் டைரக்டா என்ன ஆகுது? ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அலிலிக் பிரைமரி ஆல்கஹால்ல வந்துடும். சரியா? ஸோ அலிலிக் பிரைமரி ஆல்கஹால். அப்போ ஒரு பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? PCC. ஸோ PCC தான் இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரியேஜென்ட். ஸோ அடுத்தது சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பியூட் 2 எத்தனால். சிக்ஸ்த் ஒன் பியூட் 2 எத்தனால். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அல்கீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியுது இட் இஸ் அன் அல்கீன் பார்ட். அல்கீன் பார்ட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? ஆல்டிஹைடிக் பார்ட்டா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் படிக்கும் போது நான் சொன்னேன் ஓசோனலைசிஸ் ஒரு மெத்தட் சொன்னேன். அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டபுள் பாண்டட் காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டை எடுத்து நம்ம ஓசோனலைசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம என்ன மாதிரியான அல்கீன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னோம். ஸோ 2 ஆல்டிஹைடு இருக்கலாம், அல்லது 2 கீட்டோன் இருக்கலாம், அல்லது ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோன் இருக்கலாம். ஸோ டபுள் பாண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டிஹைடு வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஓசோனலைசிஸ் போயிடணும். ஓசோனலைசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓசோன் வச்சு ட்ரீட் பண்ணுவோம். அதுல கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டை நம்ம ஜிங்க் டஸ்ட் வாட்டர் போட்டு ட்ரீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது நம்ம நடத்தும் போது நான் உங்களுக்கு ஒரு 3 விதமான ரியாக்டன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா ஒன்னு CHR டபுள் பாண்ட் CHR, இன்னொன்னு CHR டபுள் பாண்ட் CR2, மூணாவது R2C டபுள் பாண்ட் CR2. ஸோ இந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு அல்கீன் வரலாம். அதாவது C டபுள் பாண்டட் Cல 2 பக்கமும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கலாம், அல்லது ஒரு கார்பன்ல மட்டும் ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இன்னொரு கார்பன்ல ரெண்டுமே அல்கீல் அல்லது அரைல் பார்ட் போயிடும், அல்லது 2 கார்பன் C டபுள் பாண்டட் Cல ஹைட்ரஜனே இல்லாம அல்கில் அல்லது அரைல் பார்ட் போகும். இப்போ இதுல ஓசோனலைசிஸ் நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்? இந்த பாண்ட் அப்படியே நம்ம உடைச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அந்த டபுள் பாண்டை நடுவுல எடுத்துட்டு இந்த பக்கம் கார்பனுக்கு ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் கார்பனுக்கு ஒரு ஆக்சிஜன், அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சரி, இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்ல இருக்கிறது என்னவா இருக்கும்? RCHO ஆல்டிஹைட், இந்த பார்ட்ல என்னவா இருக்கும்? RCHO ஆல்டிஹைட். ஸோ இந்த காம்பினேஷன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஆல்டிஹைட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த பார்ட்டுக்கு வரும். செகண்ட் டைப் ஆஃப் அல்கீன்ல வந்து என்ன இருக்கும்? RCHO, இது ஒரு ஆல்டிஹைடு, இது ஆல்டிஹைடு, இது COR2 இருக்கு, இது ஒரு கீட்டோன். ஸோ ஒரு ஆல்டிஹைடும் ஒரு கீட்டோனும் நமக்கு கிடைக்கும். இந்த காம்பினேஷன்ல வரும் பொழுது R2CO இதுவும் கீட்டோன் தான், R2CO இதுவும் கீட்டோன் தான். ஸோ 2 கீட்டோன் நமக்கு கிடைக்கும்.
ஸோ நமக்கு எந்த மாதிரியான அல்கீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டிஹைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த காம்பினேஷன் அல்லது இந்த காம்பினேஷன்ல வரலாம். இப்போ பியூட் 2ஈன் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரக்சர் போட்டு பாத்துற வேண்டியதான். சரியா? ஸோ பியூட் 2ஈன் அப்படின்னா 1 2 3 4 செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் டபுள் பாண்ட். ஸோ இங்க வந்து CH3 CH, இதுவும் CH, இது CH3. சரியா? ஸோ இதுதான் CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. அப்ப ரெண்டு கார்பன்லயுமே என்ன ஆயிருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்ப நம்ம ஓசோனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், O3 போடுறோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னேன், இந்த பாண்ட் அப்படியே உடையும், ஒரு இன்டர்மீடியட் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு ஒரு வேலை எழுத சொல்றாங்க, ரியாக்ஷனை எழுத சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் தெரியணும். ஸோ இந்த ஆக்சிஜன் இப்படி கனெக்ட் ஆகும், மீதி 2 ஆக்சிஜன் இப்படி கனெக்ட் ஆகும். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிங்க் டஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல பாண்ட் வந்து கிளீவ் ஆகும். எப்படி கிளீவ் ஆகும், இதை இப்படி உடைச்சு இதை ஒரு காம்பவுண்டா மாத்தணும், இதை இப்படி உடைச்சு ஒரு காம்பவுண்டா மாத்தணும். இதுல நீங்க என்ன ஆட் பண்ணணும், Zn இருக்கக்கூடிய H2O ஆட் பண்ணணும். அப்ப இந்த பார்ட் என்னன்னு மாறும், CH3 CHO பிளஸ் இந்த பார்ட் CH3 CHO. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது, எத்தனால். எத்தனை கிடைக்கும், 2 எத்தனால் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து கன்வர்ஷன் இதுதான். இப்ப ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்றோம், O3 அப்புறம் ஜிங்க் வாட்டர். சரியா? ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு பியூட் 2ஈன் டு எத்தனாலுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு ரியேஜென்ட். ஸோ இப்படிதான் வந்து ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது. ஸோ இது நாம வந்து உங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ஒன்று படிக்கும்போது அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய பார்ட் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியா எழுதலாம். ஸோ இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ல ஓசோனலைசிஸ் நம்ம செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ மொத்தம் 6 ரியாக்ஷன்ஸ், 6 கன்வர்ஷன்ஸ், 6 ரியேஜன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ரியேஜன்ஸ் மட்டும் இல்லாம ஸோ அந்த கன்வர்ஷன்ல நம்ம எப்படி ரியேஜன்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கானிக்ல ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம முடிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு செட் ஆஃப் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். Thank you.